ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் ஒரு பாடலை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடலோட ஒவ்வொரு வரிகளும் ரொம்பவும் அற்புதம் வாய்ந்த ஒரு வரிகள். நம்ம வாழ்க்கையில் சகல சௌபாக்கியமும் பெற்று இன்பமாய் வாழ இந்த பாடல் வரிகளை தினமுமே நம்ம சொல்லிகிட்டே வரலாங்க. ரொம்ப எளிமையான பாடல் தான். அது என்ன பாடல், அது எப்படி சொல்லணும் அப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க. இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் தினம் இத்தனை துன்பங்களையும் அனுபவிப்பதற்கு காரணம் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் தானும் இன்பமாய் வாழ வேண்டும் அப்படின்றதுக்காக தான். அதுக்காக தான் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இத்தனை ஓட்டம் ஓட வேண்டியிருக்குதுங்க. இதை குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒருவருக்காக மற்றொருவர் அப்படின்னு எல்லாருமே மாற்றி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அப்படி நம்முடைய குடும்பம் நல்ல முறையில் எந்தவித துன்பமும் இல்லாமல் சகல சௌபாக்கியத்துடன் இன்பமாய் வாழவும் ஒரு பாடல் இருக்குங்க. இந்த பாடலை தினமும் நாம் கேட்டால் கூட போதுங்க, கவலைகள் நீங்கி துன்பங்கள் நெருங்காமல் வாழலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது என்ன பாடல், அது எப்படி சொல்லணும் அதுன்ற பார்க்கலாம் வாங்க. இந்த பாடலை யாருக்காக வேணுமானாலும் மனசார பிரார்த்தனை செஞ்சு பாடலாங்க. அப்படி இல்லைன்னா கேட்கலாம். கணவன் மனைவிக்காக, பெற்றோர் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் பெற்றோருக்காக, நண்பர்களுக்காக, இப்படி எந்த மாதிரியான உறவுகளாக இருந்தாலும் செய்யலாம். தன்னுடைய குடும்பத்திற்காகவே கூட மனதார நினைத்து கொண்டு இந்த பாடலை பாடலாங்க. இந்த பாடலில் இருக்கிற ஒவ்வொரு வரியும் அத்தகைய மகத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. அதை தினமும் காலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு தீபத்துக்கு முன்னாடி அமர்ந்து மனதார இதை ஒரே ஒரு முறை சொன்னால் போதுங்க. இதுக்கு அத்தனை ஒரு சக்தி உண்டு. அது என்ன பாடல் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. சகல சௌபாக்கியத்தையும் பெற்று இன்பமாய் வாழ பாடல் வரிகள். ஓரெழுத்து மந்திரத்தை ஓம் என்று சொல்லுவோம், ஈரெழுத்து மந்திரத்தை ராமா என்று சொல்வோம், மூன்றெழுத்து மந்திரத்தை முருகா என்று சொல்வோம், நான்கெழுத்து மந்திரத்தை நாராயணா என்று சொல்வோம், ஐந்தெழுத்து மந்திரத்தை சிவாய நம என்று சொல்வோம், ஆறெழுத்து மந்திரத்தை சரவணபவ என்று சொல்வோம், ஏழெழுத்து மந்திரத்தை ஸ்ரீ ராமச்சந்திரா என்று சொல்வோம், எட்டெழுத்து மந்திரத்தை ஸ்ரீ குருவாயூரப்பா என்று சொல்வோம், 9 எழுத்து மந்திரத்தை ஓம் பராசக்தி தாயே என்று சொல்வோம். நாம் சொல்வதற்கு மிகவும் எளிமையான இந்த பாடலை தினமும் ஒரு முறை மனசார இறைவனை வேண்டிக் கொண்டு படித்தாலே போதுங்க, சகல விதமான சௌபாக்கியத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. முடியாதவங்க இதை ஒரு முறை பதிவு செஞ்சு கொண்டு தினமும் போட்டு கேட்கலாங்க. இதை நேரம் கேட்கும் போதெல்லாம் கூட கேட்கலாம், தப்பில்லைங்க. தானும் தன்னுடைய குடும்பமும் துன்பமில்லாமல் இன்பமாய் வாழ வேண்டும் அப்படின்னு ராத்திரியும் பகலும் உழைப்பதுடன் சேர்த்து இந்த ஒரு பாடலை கேட்பதன் மூலம் அத்தனை சௌபாக்கியங்களும் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. எளிமையான பாடல் வரிகள் தான், எல்லாராலையுமே ஈஸியாக சொல்லக்கூடிய விதத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு. நம்பிக்கையோடு சொல்லுங்கள், எல்லாம் நல்லதே நடக்கும். அதை நீங்கள் இன்றைக்கி தைப்பூசத்தன்னைக்கு கூட ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த பாடல் வரிகளை பாட ஆரம்பிங்க. ஒரு தரம் 2 தரம் சொன்னீங்க அப்படின்னாலே ஈஸியாக இது மனப்பாடம் ஆகிடும். நம்ம பார்த்து சொல்லணும்னு கிடையாதுங்க. நம்ம விளக்கேற்றும் போதே மனசார இந்த பாடல் வரிகளை சொல்லிக்கலாம். அதோடு நாளைக்கு வெள்ளிக்கிழமை சுமங்கலி பூஜை. எல்லாருமே தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. அந்த பூஜையை எளிமையாக எப்படி வீட்டில் செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பூஜையை நாளைக்கு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு மேலே நீங்கள் செய்யணுங்க. சுமங்கலி பெண்களுக்கு தானம் செய்யக்கூடிய பொருட்களை உங்கள் வசதிக்கு ஏற்ப வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்கள் வசதிக்கு ஏற்பங்க. 3 பேரோ 5 பேரோ 7 பேரோ 9 பேரோ இந்த மாதிரி ஒற்றைப்படையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களால் முடியும் அப்படின்னா சேரீ வாங்கி கொடுக்கலாம். ப்ளவுஸ் பிட்டு, வளையல், மஞ்சள், குங்குமம், சீப்பு, கண்ணாடி, வெத்தலைப்பாக்கு, பூப்பழம், இந்த பொருளை உங்களால் எது வாங்க முடியுமோ அதை வாங்கிக்கோங்க. சாரீ, ப்ளவுஸ் இதெல்லாம் எங்களால் வாங்கி தர முடியாது அப்படின்றவங்க வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், விரலி மஞ்சள், பூ இது மட்டுமாவது தாம்பூலத்தில் வச்சு கொடுக்குறது ரொம்ப சிறப்புங்க. இதோட முடிஞ்சால் ஒரு நல்ல ப்ளவுஸ் பிட்டு வாங்கி வைக்கிறது இன்னுமே சிறப்புங்க. அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. வாங்கி இந்த மங்கள பொருட்களை எல்லாம் ஒரு தாம்பூல தட்டில் வச்சு பூஜை அறையில் வச்சு விளக்கேற்றி உங்களால் முடிஞ்ச ஒரு சக்கரை பொங்கல் நிவேதனம் செஞ்சு வீட்டில் மறைஞ்ச சுமங்கலி பெண்கள் எல்லாரையும் நினைவு கூர்ந்து வழிபாடு செய்யுங்க. வெள்ளிக்கிழமை பூஜை எப்படி செய்வீங்களோ விளக்கேற்றி தீப தூபம் மாராத்தி எல்லாம் காமிச்சு சிறப்பாக வழிபாட்டை செஞ்சுக்கோங்க. வழிபாடு முடிஞ்ச பிறகு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு பாத பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. பாத பூஜை முடிச்சுட்டு அவங்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்களுக்கு நீங்கள் செஞ்ச சக்கரை பொங்கலை பிரசாதமாக கொடுத்துட்டு வாங்கி வச்சுருக்கிற மங்கள பொருட்களை எல்லாம் தாம்பூல தட்டில் வச்சு கொடுத்துட்டு குங்குமம் கொடுக்கணுங்க. அந்த குங்குமத்தை அவங்க தங்களுடைய நெற்றியிலும் மாங்கல்யத்திலும் இட்டுக்கொள்வாங்க.
உங்களுடைய நெற்றியில் மாங்கல்யத்தையும் விட்டு விடுவாங்க. அதன் பிறகு மனநிறைவோடு பூஜை வந்து முடிச்சுக்கோங்க. வந்தவர்களையெல்லாம் மனநிறைவோடு வழி அனுப்பி வைங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் வயசான தம்பதியர் யாராவது இருந்தால் அந்த சுமங்கலியையும் கூப்பிட்டு இந்த வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அவர்களுடைய ஆசிர்வாதத்தை நாம் பெறும்போது நமக்கு தீர்க்க சுமங்கலி பிராப்தம் கிடைச்சிடுங்க. அந்த மகாலட்சுமியின் முழு அருளும் நமக்கு கிடைக்குங்க. இந்த வழிபாட்டை வந்து நாளைக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒருவேளை நாளைக்கு உங்களுக்கு செய்ய முடியாத சூழ்நிலை இருக்குது அப்படின்னா இந்த தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் எப்போ உங்களுக்கு முடியுதோ அப்போ வந்து இந்த வழிபாட்டை உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப எளிமையாக செய்யுங்க. குடும்பத்தில் வந்து சுபிக்ஷம் நிலவுங்க. அதோட உங்களுக்கு தீர்க்க சுமங்கலி பிராப்தமும் கிடைக்குங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு இந்த எளிய வழிபாட்டு முறையை செஞ்சு நல்ல பலனை அடையலாங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.